Hi guys, this is Rakesh. இன்னைக்கு இந்த வீடியோவில் லாம்போர்கினியோட லாஸ்ட் செட் ஆஃப் V12 அந்த இன்ஜின்ஸ்க்கு வந்துட்டு லாம்போர்கினி வந்துட்டு குட் பை வந்து சொல்ல போகிறாங்க. ஏன் என்ன காரணத்தினால இந்த முடிவை வந்து லாம்போர்கினி எடுத்திருக்காங்க, அண்ட் தென் இந்த V12 இன்ஜின்ஸு என்ன கார்ஸில் வந்து கடைசியாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த V12 இன்ஜின்ஸு என்ன கார்ஸில் வரப்போகுது, இப்போ லாஸ்ட் செட் ஆஃப் V12னு வரப்போகிற இந்த கார்ஸில் லாம்போர்கினி என்ன ஸ்பெஷலாக வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, மற்ற லாம்போர்கினியோட இது எப்படி ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்க போகுது. ஏன்னா ஃபேர்வெல் மாடலாட்டம் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் இந்த மாடல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து நம்மக்கிட்ட இது ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லாம்போர்கினி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் பிளேயர்ஸ் இன் சூப்பர் கார்ஸ்ன்னு வந்து சொல்லலாம். இது வந்துட்டு லாஸ்ட் டிகேட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல சூப்பர் காருங்கிற ஒரு இமேஜில் வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணது எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிராக்டர் இதாக வந்து ஆரம்பித்தாங்க, டிராக்டர் கம்பெனியாக. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர் கார் கம்பெனியாக வந்து அவங்க வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட இன்ஜினியரிங் மார்வல்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஜினியரிங் மார்வல் வித் ஃபென்டாஸ்டிக் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பை மேக் வந்து இட்டாலியன் மேக்கை வந்து இவங்க வராங்க. இவங்களோட கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூண்டாச் ஆகட்டும், அப்புறம் வந்துட்டு நம்ம முர்சிலாகோ, டியாப்ளோ, கலராடோ, ஹியூரோகான், அப்புறம் வந்துட்டு அவென்டடோர், அப்புறம் அவென்டடோர் பெர்ஃபார்மேட்டு, இப்படி வந்து லைனப் வந்து சொல்லிகிட்டே போகலாம். வித் சூப்பர் இன்ஜின்ஸோடு அவங்க வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னதான் ஒரு பக்கம் ப்ராமினெண்ட்டான பிளேயர், நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான மாடலான ஃபெராரி வந்து பிராண்ட் இருந்தது, அவங்களோட டெஸ்டராஸ் ஆகட்டும், அட் த சேம் டைம் வந்து கூண்டாச்சிங்க வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ நெக் டு நெக் இதாக இருந்தது. பட் அகெயின் ஒவ்வொரு மாடலுக்கும் அதோட ட்ராபேக்ஸ் வந்து இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு வெல் மெயின்டைன்டு சூப்பர் கார்னு வந்து சொல்லலாம். ஏரோடைனாமிக்கல் டிசைன் வைஸும் நல்லா இருந்தது. பட் ஆனால் எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ட்ரைவபிலிட்டி, அப்புறம் அந்த ரியல் வேர்ல்ட் சினாரியோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ்காராக அது வந்து என்றைக்குமே வந்துட்டு நம்மளை வந்து லோவாக வந்து ஃபீல் பண்ண வச்சதில்லை. என்றைக்குமே வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி லாம்போர்கினி வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சதில்லை. அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸான காராக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி இருந்த லாம்போர்கினி வந்து பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் செட் ஆஃப் V12 இன்ஜின்ஸ் வந்து வரப்போகுது. இதுதான் வந்து எங்ககிட்டேருந்து வரப்போகிற கடைசி V12 இன்ஜின்ஸ்ன்னு சொல்லி லாம்போர்கினி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இதோட காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாறிட்டே வர ஹியூமிட்னால, இந்த குளோபல் வார்மிங், இந்த மாதிரியான விஷயங்கள்னால எல்லா பிராண்ட்ஸ், லாம்போர்கினி மட்டும் இல்லை, அவுடி ஆகட்டும், BMW, எல்லா பிராண்ட்ஸுமே வந்துட்டு இனிமேல் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் பக்கம் வந்து போகலாம், ஹைப்ரிட்ஸை நோக்கி போகலாம். ரொம்ப ஃபியூலை பேர்ன் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நல்லா ஃபியூல் கன்சம்ஷன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய கார்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அந்த குளோபல் வார்மிங்கிறத வந்து நம்மளோட முன்னெடுப்பாக வந்து எவ்வளோ குறைக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். நம்மளுக்கு அந்த பிராண்டில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், லாம்போர்கினி ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு சூப்பர் கார். இப்போ அதுலேருந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம், ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு நல்ல பயங்கர டிரைவிங் ஓரியன்ட் கார்ஸாக வந்து நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அவங்க வந்து அந்த இன்ஜினில் கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபீல் பவரையும் வந்துட்டு, அந்த ஃபீல் குட் பவரை வந்துட்டு இவி கார்ஸாக வந்து கொடுக்கும்போது தான் அவங்க வந்து டெலிவர் பண்ணால் தான் அவங்களோட அந்த நேம் வந்து தக்க வச்சுக்க முடியும். அதுக்காக எல்லா பிராண்ட்ஸும் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க. என்ன புதுசாக கொண்டு வரலாம், அந்த எகெயின் அந்த ஃபீல் வந்து எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணாலும் அந்த இன்ஜின் பவரை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபீல் வந்து எந்த இவி பவர்லேயும் வந்து வராது. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல் தான் இவிங்கிறது. அதில் ஜென்ரேட் பண்ணுற டார்க் ஆகட்டும், அது ஜென்ரேட் பவர், எலக்ட்ரிக்கல் பவர் ஆகட்டும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டு தான். பட் எகெயின் இந்த இன்ஜின் பவருக்கு நிகரான ஒரு இது வந்து எந்த இதுலேயும் வந்து வராதுன்னு சொல்லலாம். அந்த சவுண்ட் ஆகட்டும், V12 சவுண்ட் ஆகட்டும், அதெல்லாம் வந்து எந்த இதுலேயும் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் இவி கார்ஸில். இப்போ வந்து அதே மாதிரி இந்த V12 இன்ஜினோட கடைசி எண்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேர்வெல் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கடைசி செட் ஆஃப் V12 வந்துட்டு எதில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆத்தென்டிகா அண்ட் இன்விசிபிள் கூப் அப்படின்னு சொல்லி 2 மாடல் வந்து லாம்போர்கினி வந்து சொல்கிறாங்க. இந்த 2 மாடல்ஸில் தான் அந்த லாஸ்ட் செட் ஆஃப் V12 வந்து வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
இந்த லாஸ்ட் செட் ஆஃப் V12 வந்து பார்த்திங்கன்னா 6.5 லிட்டர் V12 இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 780 bhp பவர் அண்ட் 720 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வித் இன் 6750 RPMல வந்து இது வந்து இது பண்ணுது, பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த டாப் பவர் வந்துட்டு 4 வீல்ஸ்க்குமே வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஆல் ஃபோர் வீல்ஸ்க்கு வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் காராக வந்து இது கொடுக்கணும்னு சொல்லி லாம்போர்கினி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இது வந்து நம்ம இன்ஜின் ஆல்ரெடி தெரியும், V12 இன்ஜின். இது வந்து அந்த பவர் ஃபிகர்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அஃபிஷியலாக வந்துட்டு இந்த 2 மாடல்ஸ்க்கான இது வந்து தெரியல. பட் ஆனால் சிமிலர் டைப் ஆஃப் இன்ஜின், அந்த சிமிலர் V12 இன்ஜினில் வந்துட்டு நம்ம அவென்டடோரில் வந்து பார்த்திங்கன்னா 355 km/h வந்து டாப் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா 2.8 செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதே சிமிலர் நம்பர் ஃபிகர்ஸ் தான் வந்து இந்த கார்ஸ்க்கும் வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே வந்து டிசைன் லாங்குவேஜுக்கு வருவோம். டிசைன் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்நாள் வரையும் லாம்போர்கினியில் வந்துட்டு கொடுத்த மாடல்ஸோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து கொடுக்கணும்னு சொல்லி வந்து லாம்போர்கினி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. காரணம் இது வந்து லாஸ்ட் செட் ஆஃப் V12, இது வந்து V12க்கு வந்து ஒரு ஃபேர்வெல் மாடலாக வந்து இந்த கார்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கார்ஸுக்கு வந்துட்டு ஒன்று வந்து ஆத்தென்டிகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இன்விசிபிள் கூப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 மாடல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிசைன் லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லாம்போர்கினிஸில் வந்து அந்த ஸ்பெஷல் மாடல்ஸ்னு இருக்கும்ல, அந்த ஸ்பெஷல் மாடல்ஸோட டிசைன் லாங்குவேஜஸை இன்ஸ்பயர் பண்ணி இதில் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி அதோட தாக்கம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரி பாஸ்ட், எல்லாத்தோட பாஸ்ட்லேருந்தும் அந்த லாம்போர்கினி பாஸ்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் கார்லேருந்து இதை அப்படியே இது பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஃபேர்வெல் டைப் ஆஃப் அந்த பழைய கார்ஸோட டிசைன் லாங்குவேஜஸும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெவட்டான் அண்டு வெனான் இந்த 2 இதுலேயும் வந்துட்டு ஃப்ரண்ட் லுக்கை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்காங்க இந்த 2 மாடல்லையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்ப்ளிட்டர்ஸு அண்ட் வெர்டிகல் ஸ்ட்ரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எசன்சியா SCJ12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாடல்லேருந்து வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்ப்ளிட்டர்ஸ் அண்டு வெர்டிகல் ஸ்ட்ரட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்டு இன்விசிபிள் கூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் வந்துட்டு எந்த மாடல்லேருந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டோ எலமெண்டோ அப்படிங்கிற மாடல்லேருந்து அந்த ரியர் விங் இந்த ஸ்பாய்லர்ஸை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க அந்த ரியர் சைடு போர்ஷனை. ஸோ இப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான லாம்போர்கினிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லாம்போர்கினிஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த லாஸ்ட் செட் ஆஃப் V12 வரக்கூடிய இந்த லாம்போர்கினிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு நல்ல ஒரு மெமரி த்ரோ பேக்காக இருக்கும்னு சொல்லலாம் இந்த டிசைன் லாங்குவேஜஸ் வைஸும். ஸோ ஒரு யூனிக்கான டிசைனாகவும் இது இருக்கும்னு சொல்லலாம். மற்ற லாம்போர்கினியை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 மாடல்ஸை வந்து ரொம்ப யூனிக்கான, இதனால் வரையும் லாம்போர்கினிலே வராத ஒரு யூனிக்கான மாடலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒரு மெமரி த்ரோ பேக்காகவும் இருக்கும் இந்த மாடல்ஸை வந்து பார்க்கும்போது. ஸோ இப்படி தான் வந்து லாம்போர்கினி வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோட இப்படி தான் வந்து இந்த நம்மளோட லாம்போர்கினி ஹெட்டும் வந்து இதுதான் சொல்லியிருக்காரு. இந்த மாடல்ஸில் வந்துட்டு டெக்னாலஜி வைஸாக நிறைய டெக்னாலஜி வைஸஸாக நியூ ஃபீச்சர்ஸு அந்த மாதிரி ரொம்ப டெக் வைஸாக போகாமல் ஒரு நல்ல டிரைவர் ஓரியன்ட் காராக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாடல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க மைண்டில் வச்சுட்டு. ஸோ இது வந்து ஹை ஆக்டைன் சர்க்கியூட் காராக வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ராக் ஃபோக்கஸ்டு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இன்ஜினாக வந்து மான்ஸ்டர் காராக வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் வந்து லாம்போர்கினி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டெக் வைஸாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ஒரு நல்ல டிரைவர் ஓரியன்ட் காராக வந்து கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கேட்க தேவையில்லை, V12 இன்ஜின் வந்து ஒரு பக்கம் பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வித் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க லாம்போர்கினி. ஸோ 2 நல்லா என்ன சொல்கிறது, 2 வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பிளெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட்னு வந்து சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து கவலையாக தான் இருக்குது, V12 இன்ஜின் வந்து கடைசி செட் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து போகுது, ரோலான் ஆக போகுது. ஸோ இனிமேல் வந்து V12 இன்ஜின்ஸை வந்து நம்ம இதில் வந்து பார்க்க முடியாது நியூ செட் ஆஃப் கார்ஸில். அதுக்கு பதிலாக வந்து லாம்போர்கினி வந்து ஹைப்ரிட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. அதை ஹைப்ரிட்னா EV கார்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து EV சூப்பர் கார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க.
ஒரு சில சமயம் இதை வந்து இது பண்ணும்போது கவலையாக தான் இருக்குது. V12 இன்ஜின் வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேர்ல்டுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ஃபெராரியோ லாம்போர்கினியோ வந்து ஓட்ட முடியும். ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு வழி இல்லை, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பூமி வந்து இது பண்ணிட்டோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அதோட விளைவாக தான் வந்து இந்த V12 இன்ஜின்லாம் நம்ம கையை விட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட்டி ஹேஸ் டு கம் டு எண்டுங்கிற மாதிரி எல்லா இதுவும் நல்ல விஷயங்களும் ஒரு எண்டுக்கு வரணுங்கிற மாதிரி இந்த V12 இன்ஜினும் ஒரு எண்டுக்கு வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஒரு நல்ல லாம்போர்கினியாக லாஸ்ட்டு செட் ஆஃப் V12ஓட வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இதுவும் அகெயின் இது வந்துட்டு ஒரு லிமிட்டட் டைப் ஆஃப் கார்ஸாக தான் இருக்கும், நிறையா வந்து இருக்காது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் கார்ஸாக தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு 200-300 கார்ஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரியல, அஃபிஷியல் நம்பர்ஸ் எதுவும் வந்து அவங்க சொல்லலை. பட் ஆனால் ஒரு லிமிட்டட் நம்பர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்மளோட V12 நம்மளும் வந்து நினப்போம் ஒரு நாள் வந்து நம்மளும் பெரிய ஆளாக V12 ஒரு பவர்ஃபுல்லான கார் வாங்கணும், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வாங்கணும்னு நினப்போம். பட் அந்த கனவு வந்து இனிமேல் செகண்ட் ஹேண்ட் காரில் தான் வந்து பழிக்கும், புது காரில் வந்து பழிக்காதுங்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த V12 இன்ஜினை பற்றி, லாஸ்ட் செட் ஆஃப் V12 இன்ஜினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபேரோல் கார்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த லாம்போர்கினி வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச லாம்போர்கினி வந்து கூண்டாச். உங்களுக்கு வந்து பிடிச்சது என்ன லாம்போர்கினி, கலராடவா, முர்சிலாகவா, டியாப்லாவா, என்னங்கிறத வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்ச மாடல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து உங்கள் எல்லோரையும் வந்து ரீச் பண்ணோம். ஸோ அகெயின் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.